உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, தன்னுடைய கண்ணீரையும், கவலையும் மறைச்சுக்கிட்டு, எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்லவங்க அப்படின்னா மீனராசியை முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லவங்க. தியாக உள்ளம் கொண்ட, தன்னுடைய வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு கூட மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு துரோகம் நினைக்காத உன்னதமான ராசியான மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அட அத ஏம்மா கேட்கிற? நாங்க சத்தியமா நல்லா இல்ல. அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஆமா. ரொம்ப கஷ்டம். உறவுகளால கஷ்டம். பண விஷயத்துல கஷ்டம். எல்லா விதங்கள்லயுமே குறிப்பா சொந்த பந்தங்களால வஞ்சிக்கப்பட்ட ராசியாக மீன ராசி நிக்கிறீங்க. உண்மையான பாசமும், அன்பும், நேசமும் இதுக்காகவே கட்டுப்பட்டு அடிமையாக வாழ்ந்த நமக்கு மிஞ்சினது என்ன கெட்ட பேரு, அசிங்கம், அவமானம், ஒதுக்கப்பட்ட ஆட்களாக இப்ப நம்ம எங்கேயோ தனித்து விடப்பட்ட மாரி நிக்கிறோம். எல்லாரையும் சேர்த்து சேர்த்து புடிச்சோமே, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கையில இருக்கிறத ஃபுல்லா குடுத்தோமே, எங்கடா போச்சு நம்முடைய உறவு? அட போங்கடா யாரும் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கை தான் இப்ப நம்ம கையில இருக்கு. இப்ப மீண்டும் யோசிக்கிறது என்னன்னா, நம்ம பொறக்காமலே இருந்திருக்கலாம். இல்லன்னா நமக்கு கெட்டது செய்ய தெரிஞ்சிருக்கணும். நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. உண்மைக்கும் நேர்மை கட்டுப்பட்டு, ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு, அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தனால, இப்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். விடு வாழ்க்கை எவ்வளவு தூரம் போகுதோ போகட்டும். இப்படி சலித்து விட்டுட்டோம். யோசிச்சு, 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 அழுது, அழுது, புலம்பி, புலம்பி ஒண்ணும் முடியல. ஆனா, இந்த அழுகையும், கண்ணீரும், கவலையும் யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறதுனால மீன ராசி நல்லா இருக்குன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அத வெளிப்படுத்துறதுக்கும் நமக்கு இஷ்டம் கிடையாது. காரணம் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிற போறீங்க? என் வேதனை யாருக்கு புரிய போகுது? புரிஞ்சுக்கலன்றதுனால தான் நான் என்னோட கண்ணீரையும், கவலையும் மறைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லையா? சோ இப்படிப்பட்ட அன்புக்கு அடிமையான மீன ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கீங்க. அத நான் மறுக்க மாட்டேன். பட் அதெல்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னு நான் சொல்லப் போறேன். வாழ்க்கை இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் ஏன்? இப்ப ஏன் வாழ்க்கையில இவ்வளோ சோதனைகள் இருக்கு? இனி வரக்கூடிய காலங்களும் அதே சோதனைகளும், கஷ்டங்களும் தொடருமா? இல்ல மாற்றம் வருமா? எல்லாத்தையும் தெளிவா சொல்லப் போறேன். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு இருட்டா இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடியதாவும், குழம்பி போன உங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு தரக்கூடிய வகையிலயும், ஏதாவது ஒரு வகையில மேல வந்துர மாட்டோமான்னு ஏங்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா வழி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, தெய்வம் துணை இருக்குங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த பதிவு இருக்கும். நல்லதே நடக்கட்டும். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். மீனராசி குருவை அதிபதியா கொண்டவங்க, நீர் தத்துவம், மனசு, நல்லவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும், ஆண்டவனுக்கும் கட்டுப்பட்டவங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைய மையமா வச்சு உருண்டுகிட்டு இருக்கு. பிறவியிலேயே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக பிறந்த ராசினாக்கா மீனராசி சொல்லலாம். பணம் வருதோ வரலையோ, ஒருத்தங்க நமக்கு திரும்ப உதவி செய்வாங்க. நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவக்கூடிய ராசி. இப்ப நீங்க நெனைக்கிறது என்னங்க? உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனாக்கா, இந்த தெய்வமே நம்மள மறந்துருச்சு போல, அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஆனா எந்த தெய்வமும் உங்கள மறக்கல. உங்களுடைய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கான படிக்கட்டு. நீங்க முன்னேறி வருவதற்கான ஒரு அத்தியாயம், அடித்தளம்னு வச்சுக்கலாம். உங்கள நெறைய பேர் தப்பா புரிஞ்சிருப்பாங்க. உங்க மனச புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பொறக்கலன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மத்தவங்க உங்களுடைய நல்ல விஷயங்கள அனுபவிப்பாங்களே தவிர்த்து, நீங்க நல்லவங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. உங்களால என்ன நடக்கும்? என்ன தேவ? அத மட்டும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு, உங்கள ஒதுக்கி விட்டு போகக்கூடிய ராசி தான். அதாவது இது ஒரு வழி பாதை அப்படிங்கிற மாரி உதவி மட்டும் தான் நீங்க செய்யுங்களே தவிர்த்து, உங்களுக்கு திரும்ப உதவி வர்றதில்ல. ஆனா, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, கடவுள் உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். இத மட்டும் மறுக்க முடியாது. இப்போ கடந்த 7 வருஷமா பயங்கரமான கஷ்டம். கொஞ்ச நாள்லாம் கிடையாது. கிடையாது. நீங்க பட்ட கஷ்டம்லாம் சொல்லி மாளாது. குறிப்பா 2019 டூ 2024 வரைக்கும் மீன ராசி கடினமான காலத்த கடந்திருப்பீங்க. சனி 11, 12ஆம் இடங்கள்ல இருந்திருப்பாரு. இப்போ ஜாதக ரீதியா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 8, 6, 12 இந்த 3 இடங்களும் நாங்க அசுப கட்டங்கள்னே சொல்லுவோம். சோ இந்த 11, 12ல சனி உட்கார்ந்திருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனை காலம்னு யோசிச்சு பாருங்க. மனநிலையில சோர்வு, நம்பிக்கை குறைவு, உறவுகள்ல பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி எல்லாம் சேர்ந்து எப்பா அத தாண்டி வந்ததே கடவுள் புண்ணியம்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, உசுரு தாண்டா மிச்சம்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டிருப்பீங்க. குருவுமே பலம் இல்லாத நிலையில இருந்திருக்கிறார். உழைப்புக்கு உண்டான பலன் வந்திருக்காது. ராகு கேது பாதிப்பு வேற, திருமண தடை இருந்திருக்கும், குடும்பத்துல தகராறு இருந்திருக்கும், எதிரிகள் அதிகரிச்சிருப்பாங்க. ஆனா, இதே காலத்துல தான் பல மீன ராசிக்காரங்க ஆன்மீக விழிப்பு பெற்றிருப்பீங்க. வாழ்க்கையினுடைய நோக்கமே மாறி இருக்கும்.
எனக்கு தெய்வம் தான் துணைன்னு புரிஞ்சுக்கக்கூடிய காலமாவும் இது இருந்திருக்கும். நீங்க தெய்வத்த அதிகமா நம்பின காலமும் இதுவா தான் இருந்திருக்கும். ஸோ 2025 அக்டோபர் நிலவரப்படி இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நடந்தது போலவே இப்ப நடக்க போறத சொல்றேன். சனி வந்து இப்ப கும்ப ராசில அதாவது 12ஆம் இடத்துல இருக்கிறார். இது வந்து உங்கள மனரீதியா சோதிக்கக்கூடிய இடம். இதே சனி தான் உங்கள அடுத்த உயர்வுக்காக தயார் பண்றார். குரு ரிஷப ராசியில 3ஆம் இடம். இது வந்து தைரியம், முயற்சி, சுய முன்னேற்றம் தரக்கூடிய இடம். நீங்க இப்ப எடுத்த முடிவுகள் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளா இருக்கும். அப்ப நம்ம எடுத்த முடிவு சரியா, தப்பாங்கிறத யோசிக்கணும் இல்லையா? சரி அது ஒரு புறம் இருக்கட்டும். மார்ச் மாதம் 2025க்கு பிறகு சனி வந்து மீன ராசிக்கு வந்திருப்பாரு. இது வந்து உங்களுடைய முதல் சடே சதி ஆரம்பம்னு சொல்லலாம். அதாவது பயப்பட வேண்டாம். சனி உங்கள அடக்க வரல. உங்கள வந்து உருவாக்க வந்திருக்காரு. 2026 மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து மிதுன ராசிக்கு வராரு. அது வந்து மீன ராசிகளுக்கு உயர்வை தரக்கூடிய இடம். உயர்வு ஆரம்பமாகக்கூடிய இடம். சோ 2026ல இருந்து 29 வரைக்கும் மீன ராசிகளுடைய வாழ்க்கையில பொற்காலம் ஆரம்பம்னு சொல்றேன். நீங்க யோசிச்சிருப்பீங்களே, என்னைக்குடா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். வருஷம் தான் போகுது தவிர என் வாழ்க்கை மாறுனதா பாடு இல்லன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த 3 வருட காலம் உங்களுக்கு சிறப்பான காலம். பணம், பொருளாதாரம். 2024லேருந்து 25 வரைக்கும் பணம் வந்து கையில வந்திருக்குமே தவிர்த்து, வரதும் போறதுமா தான் இருந்திருக்கும். செலவு அதிகம். ஆனா, அந்த செலவுகள், அந்த பணம் இல்லாத நேரம் நெறைய அனுபவத்த நீங்க கத்திருப்பீங்க. ஆனா 2026க்கு பிறகு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஸ்திரத்தன்மை பெறும். ஸ்திரத்தன்மை அப்படின்னாக்க நிலை பெறும். நிலைத்த வருமானம் கிடைக்கும். பணம் உங்க கையில தங்கும். குரு வந்து பஞ்சமத்துக்கு செல்லும்போது சேமிப்பு பெருகும். வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் பெருகும். மீனராசிகளுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், ஆன்மீக ஆலோசனை, கலை, கல்வி, மருத்துவம், ஆராய்ச்சி, வெளிநாட்டு தொழிலு, வெளிநாட்டுக்கு வேலை எல்லாமே நன்மையை தரும். நீங்க இப்ப வந்து உட்கார்ந்து அழுதா எவ்வளவு கஷ்டங்கள சொல்லி அழுவீங்களோ, அந்த கஷ்டங்கள் எல்லாமே சரியானா, சாதகமா மாறுனா, எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ, அந்த காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. இந்த 2025ஓட முடிஞ்சுது. சிறப்பா இருப்பீங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்த பதிவுல சொல்றேன். தொழில் ரீதியான யோகம். ஆண்களுக்கு பொறுத்தவரைக்கும் 2026 டூ 29 முக்கியம். அரசாங்கத்துறை, பெரிய பதவி, தொழில் வளர்ச்சி நடக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், புதுசா பிசினஸ், நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பெண்களுக்கு 2026லாம் சூப்பருங்க. முதல்ல மன அமைதி கிடைக்கும். பயங்கர கஷ்டம். வெளிய சொல்ல முடியாத கஷ்டத்த மீனராசி பெண்கள் அனுபவிச்சிருப்பாங்க. நெறைய கொடுமைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அழுதா ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கஷ்டம். குடும்பத்துல சண்டை, சச்சரவு, குழப்பம். திருமணமான பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பிரிஞ்சு போகக்கூடிய நிலை கூட அனுபவிச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. சோ அப்படி மன உளைச்சல் மாறுது, மன அமைதி கிடைக்குது. குடும்பத்துல கூடிய சண்டை சச்சரவு நீங்குது, குடும்பத்துல மேன்மை உண்டாகுது. குழந்தை பாக்கியம் நிறைவேறும். வீட்டில இருந்தே ஆன்லைன் தொழில், ஆன்மீக துறைகள் இது போன்ற விஷயங்கள நல்ல பலன்களை பெற போறீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்பிக்கையோட இருங்க. நிதானத்தோட நடந்துக்கோங்க. என்னன்னா, அந்த நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏய்! நான் நல்லவன். எனக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். தெய்வம் எனக்கு துணையா இருக்கு. இது மட்டும் தான் உங்க நம்பிக்கையா இருக்கணும். உடைய கடமைய கரெக்ட்டா பண்ணுங்க. நேரம், காலம் தவறாம திட்டமிடுதலோட செஞ்சு பாருங்க. வெற்றி உங்களுக்கு துணையா வரும். இதோட திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். இது இல்லாதவங்களுக்கு 2025 மே மாதத்துல இருந்து ராகு கேது மாற்றம் ஆயிட்டாங்க. இதனால திருமண தடை நீங்கிருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கும். அப்படியும் தவறிடுச்சு அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துல இருந்து 2026 வரைக்கும் நல்ல மனயோகம் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல வாழ்க்கை துணை அமையும். திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிட்டு மறுமணத்துக்கு வரன் பார்த்திருந்தா கூட சரி நல்ல வரன் அமையும். சரிங்களா? தாமதம் நடக்கக்கூடிய திருமணமே தவிர்த்து, உங்களுக்கு உறுதியான திருமணம். 2026 டூ 2028க்குள்ள குழந்தை பாக்கியம் வலுவா இருக்கு. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். இது வந்து குடும்பத்துல சந்தோஷமும், அமைதியும் தரக்கூடிய காலகட்டம். இதோட ஆன்மீகம் மற்றும் பரிகாரம். பிறவிலேயே வந்து ஒரு ஆன்மீக ராசினாக்க மீன ராசி சொல்லலாம். உள்ளுணர்வு உங்களுக்கு அதிகம். ஒருத்தவங்க முன்னாடி இருந்தாக்கா, அவங்க நல்லவங்களா, கெட்டவங்கன்றத கண்டுபிடிச்சிருங்க. ஒரு தெய்வம் மாதிரின்னு சொல்றேன். தெய்வ சக்தி எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கு.
அதே போல எது வந்து நமக்கு நல்லது, எது வந்து நம்மகிட்ட நிலைச்சு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுகிட்டு தான் செயல்படுவீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்த கூட ஏத்துப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எனக்கு தற்காலிக சந்தோஷம் வேணாம். எனக்கு நிலையான சந்தோஷம் வேணும். நிலையான பேரு, புகழ் வேணும்னு சொல்லிட்டு மட்டும் தான் கடுமையான சோதனைகள ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்க நீங்க. டைம் ஆனாலும் பரவால்ல. நான் உண்மையா உழைச்சு முன்னேறிக்கிறேன். எனக்கு இந்த அற்ப சந்தோஷம் எனக்கு வேண்டாம். எனக்கு அங்கீகாரத்துடன் கூடிய நிலையான சந்தோஷம் தான் வேணும்னு உறுதியா செயல்படக்கூடியவன். உங்களுக்கு வந்து கடவுள் வந்து சோதனை குடுக்குறாருங்க. ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு துணையா இருக்கு. இப்போ மீன ராசிக்காரங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இப்ப யோசிச்சு பாருங்க. என்னன்னா, உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா? கடைசியில அந்த கஷ்டங்கள் எப்படி வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சீங்கன்னா, அந்த முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்திருக்கும். அந்த முடிவுங்கிறது இப்போ இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு சந்தோஷத்த கொடுத்திருக்கும். அது இந்த மாதிரி முடியாட்டி, நான் இன்னுமே அப்படிதான் கஷ்டப்பட்டுருப்பேன்னு கூட யோசிக்கலாம். ஸோ அந்த முடிவுங்கிறத தெய்வ அனுகூலத்தினால மட்டும் தான் உங்களுக்கு சாதகமா முடியுது. சோதனைகள் மட்டும் தான். நான் அத வந்து மறுக்க மாட்டேன். கஷ்டம் தான். கடுமையான ஆ வேதனைகள அனுபவிச்சு தான் அந்த வெற்றிய நீங்க வந்து தொட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு நேரம், காலம் 2025 பிறகு ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். இது வந்து ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிறேன். நான் அந்த வேலை செய்றேன், இந்த வேலை செய்றேன். எனக்கு எப்படி இருக்கும், நான் தொழில் பண்றேன். நான் வந்து கூலி வேலைக்கு போறேன். நான் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒண்ணுதான். 2025க்கு பிறகு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாரி, உங்க வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த மாரி, உங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாரி நல்லா இருப்பீங்க. இப்ப படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்றேன். இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், காலையில உங்களுடைய குருவ வந்துட்டு நீங்க வலுப்படுத்திக்கிட்டே வரணும். ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்த 108 முறை தினம் தினம் சொல்லணும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிற உடை அணிந்து, மஞ்சள் நிற உடை மற்றும் கடலை பருப்ப தானம் கொடுங்க. தினமும் நெத்தியில மஞ்சள் நிறத்த அதாவது மஞ்சள வந்துட்டு திருநீர் போல வைத்துக் கொள்வது சிறப்பு. சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபத்த சனி பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அன்னைக்கு எள்ளு தானம் குடுக்கறது, கருப்பு உடை தானம் குடுக்கறது சிறப்பு. அதே போல துப்புரவு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு செருப்பு, கொடை, துணி, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது காசு, பணமோ, இல்ல உங்களால முடிஞ்ச ஏதோ சமையலுக்கு உதவக்கூடிய பொருட்களோ, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருங்க. சனி பகவான் சந்தோஷப்படுவார். இதோட திருவேங்கடமுடையான், ஆலங்குடி குரு பகவான், திருநள்ளாறு, திருவெண்காடு இதெல்லாம் உங்களுக்கு மிக பொருத்தமான ஸ்தலங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது. அதேபோல நீர் தானம் பண்ணுங்க. கல்வி தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. கோயிலுக்குள்ளலாம் இந்த விசேஷம் நெறைய மக்கள் கூடக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க. அன்னதானம் கொடுக்கறது, நீர் பந்தல் வைக்கிறது, மோர் பந்தல் வைக்கிறது இது போல. இதோட தொடர்ந்து மீனராசி உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது. தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணணும். தெய்வ நம்பிக்கை கைவிடாம இருக்கணும். பெற்றோர்களுக்கு சேவை பண்ணணும். மத்தவங்களுக்கு உதவணும். புதிய நெறைய விஷயங்கள கத்துக்கணும். செய்யக்கூடாது. மத்தவங்கள வந்து ஒப்பிட்டு பார்த்து மனம் உடைஞ்சு போறது. அவங்க நல்லா இருக்காங்களே! நான் நல்லா இல்லையே! நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த மாரி. கோபப்படக்கூடாது. பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடாது. கஷ்டத்துல நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. சரிங்களா? நீங்க நம்பிக்கையோட நடந்துக்கிட்டாலே, விதிய மாத்தக்கூடிய சக்தி உங்க நம்பிக்கைக்கு இருக்கு. நம்பிக்கையோட இருந்துட்டீங்கன்னா, ஒரு வேள தப்பா நடக்கக்கூடிய விதி இருந்தா கூட, அது உங்களுக்கு மாத்தி கை கொடுக்கும். முடிவா என்ன சொல்றேன் அப்டின்னா, மீனராசிய பொறுத்தவரைக்கும் பெரிய உண்மைய நினைவுல வச்சுக்கணும். கடவுள் உங்கள வந்து ஆசீர்வதிக்கிறாரு, சோதிக்கிறாரு. அவர் தரக்கூடிய பெரிய, பெரிய வெற்றிகள, பெரிய, பெரிய அதிர்ஷ்டங்கள நீங்க தாங்கிக்குவீங்களா? அத நீங்க பாதுகாத்து வச்சுப்பீங்களா? அத நீங்க வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துவீங்களாங்கிறது சோதனை மட்டும் தான். இது வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க நல்லா இருக்க போறீங்கிறதுக்கான அறிகுறி தான். உங்களுடைய கஷ்டம் வீணா போகாது. உங்க உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது. உலகம் முழுவதுமே உங்க உழைப்பை ஒரு நாள் பாராட்டக்கூடிய அளவுக்கு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரும். 2026 முதல் 29 வரை உங்க வாழ்க்கையினுடைய பொற்காலம்னு சொல்லிட்டேன். அதே நேரத்துல ஆன்மீகத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்பத்திலயும் சரி, உச்ச நிலைக்கு நீங்க போவீங்க. அதுவரைக்கும் நம்பிக்கை கைவிடாதீங்க. ஏன்னா மீனராசிக்கு தோல்விங்கிறதே இல்ல. தாமதப்படுது. அவ்வளவுதான். இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்கள சொல்றேன் கேட்டுக்கோங்க. மீனராசிய பொறுத்தவரைக்கும் பிறவியிலேயே கர்ம தப்பிப்பு ராசி. அதாவது பிறவியில சேர்ந்த பாவங்களையும், புண்ணியங்களையும் முடித்து வைக்க வந்தவங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை வழியில பலமுறை தொடங்கி நின்னு போயிரும்.
தடப்படுற மாரியே இருக்குது. உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பா ஆனா போயிடுவீங்க. விதி என்ன சொல்லுது உங்களுக்கு அப்டின்னா, பாவ புண்ணியத்துக்கு தகுந்த அதாவது பாவம் பண்ணியிருந்தீங்கனாக்கா அதுக்கான கஷ்டத்தையும், புண்ணியம் பண்ணியிருந்தா அதுக்கான சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ராசின்னு சொல்லுது. இந்த ராசி மனிதர் வந்து 2ஆ பிரிய முடியாது. மீன் அப்டின்னாவே அதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு மீன் மேல போகும். இன்னொரு கீழ வரும். அதுபோல தான் இவங்க வாழ்க்கைங்கிறது ஒரே நேரத்துல மகிழ்ச்சியும், சோகமும் சேர்ந்து இருக்கும். ஒரு பக்கம் ஆன்மீகத்திலும், இன்னொரு பக்கம் பொருளாதாரத்திலும் போராட்டம் வரும். குரு வந்து அதிபதியா இருந்தும் ஏன் இவங்க இவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்னாக்கா, குரு அப்படின்னாக்கா ஞானம், புண்ணியம், ஆசீர்வாதம். பல வருடங்களா குரு வந்து சனியுடைய பார்வையிலே இருக்கிறாரு. இதனால தான் இந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம்ங்கிறது தாமதப்பட்டு வெளிப்படுது. இதன் விளைவா தான் மீன ராசிக்காரங்க முயற்சி பண்ணாலும் பலன் கிடைக்காது. உறவுகள்ல நம்பிக்கை பொருளாதாரத்துல தடை வருது. மனசு வந்து சோர்வடையுது. இந்த நிலைக்கெல்லாம் காரணம் 2014லேருந்து 24 வரைக்கும் இந்த குரு பகவான் சனி பகவானுடைய பார்வையிலே இருக்கிறதுனால தான். அப்ப எப்பதான் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து குரு மறையறாரு? 2025க்கு பின்னாடி மீன ராசிக்கு ஒரு நல்ல சக்தி கூடும். வாழ்க்கைங்கிறது வந்து மீனராசி புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, வாழ்றதுக்கு மட்டும் இல்ல. மத்தவங்கள காப்பாத்தி வழிகாட்டுறதுக்கும் தான் நம்ம பொறந்திருக்கிறோங்கிறத உணர்ந்தவங்க. அதான் மீனராசி பெரும்பாலும் சமூக சேவை, மருத்துவம், கல்வி, ஆலோசனை, ஆன்மீகம் இது போன்ற துறைகள்ல இயற்கையாவே ஈடுபடக்கூடிய ஆட்கள். உங்களுடைய சிந்தனை உலகமே வேற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்த கூட ஆன்மீக அர்த்தத்தோட தான் பார்ப்பாங்க. கடவுளோடயே கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. கடவுள் மாரி யோசிக்கக்கூடிய ஆட்கள். இதனால தான் இவங்களுடைய வாழ்க்கை இவங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, "நீ வந்து பெரிய காரியம் பண்ண பொறந்திருக்க. அதனால இந்த சோதனையெல்லாம் தாங்கிக்கோன்னு" சொல்லுது. இப்போ உங்க சோதனைக்கான அர்த்தம் புரியுதா? இப்ப 2017லேருந்து 2025 வரைக்கும் நடந்த கஷ்டங்களுடைய உண்மை காரணம் சனி, குரு, ராகு, கேது. இந்த கிரகங்களுடைய இணைப்பு வாழ்க்கைய திருப்பி விட்டுருச்சு. அடுத்த மாற்றம் எப்ப வரும் அப்படின்ற அளவுக்கு ஆழமா பார்த்தோம்னா, ஜோதிட ரீதியா 2025 டூ 27 தான் உங்களுடைய விதியில மாற்றம் வரும். பண ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லாமே மாறும். அப்படின்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில பெரிய சோதனை கட்டத்துக்குள்ள 2017 டூ 20ல இருந்தீங்க. சனி தனுசுல, குரு துலாம்ல, ராகு கடகத்துல. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, தொழில்ல தடை, மன அழுத்தம், நம்பிக்கை உடையறது, பல சோதனைகளுடைய தொடக்கம்னு இருந்துச்சு. யாரையாவது முழுசா நம்ப முடியாது. நம்புனீங்கன்னா, அது நம்பிக்கையே உடைஞ்சிருக்கும். தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. நடுவுல தடைப்பட்டுருக்கும். நஷ்டம் வந்திருக்கும். வீட்ல அமைதி இல்லாம போயிருக்கும். மனசுல கஷ்டம் வந்திருக்கும். உடல்நல பிரச்சனை வந்திருக்கும். எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு பலம் இழந்து ஒரு நடைப்பிணமா வாழ்ந்திருப்பீங்க. 2022, 23 சூப்பர். சனி மகரத்துல புண்ணியத்தை சோதிக்கூடிய காலம். நீங்க கட்டாயம் தனிமையில யோசிச்சிருப்பீங்க. நம்ம நல்லவங்க தானே. நம்ம யாருக்கும் எதுவும் தப்பு பண்ணலல்ல. ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா மகர ராசிங்கிறது உங்களுக்கு வந்து 11ஆம் பாவம். லாபஸ்தானம். அதே நேரத்துல குரு மகரத்துல நீசம். இதன் விளைவா தான் இருக்கு. ஆனா இல்லங்கிற மாரி வாய்ப்பு வந்தும் பலன் வேற மாரி இருந்திருக்கும். நீங்க ஒண்ணு நெனைக்க, அது ஒண்ணு நடக்க அந்த மாரி இருக்கும். பல நல்ல வேலை கிடைச்சும், அது திருப்தி இல்லாம போயிருக்கும். சிலர் வந்து தொழில கையில எடுத்திருப்பீங்க. கையில பணம் வந்து நிலை இல்லாம போயிருக்கும். உறவும் அப்படித்தான், திருமண விஷயம் அப்படித்தான், குடும்பத்துல அமைதியும் அப்படித்தான். குழப்பம், சண்டை, சச்சரவு. அடடடடா! படாத பாடுபட்டுருப்பீங்க. ஆனா இந்த சோதனை காலம் உங்களுக்கு என்ன கத்துக் குடுச்சு? கஷ்டத்திலயும் சிரிக்கிறது எப்படி? இந்த கஷ்டத்திலயும் தன்னம்பிக்கையோட நிக்கிறது எப்படிங்கிறத கத்துக் குடுத்துச்சு. இப்ப 2023 டூ 24 என்ன பண்ணோம்? மீன ராசிக்கு 12ஆம் பாவம். வீடுபட்ட நிலை. துயர் நிவர்த்தி. சிலர் வந்து தனிமையா உணர்ந்திருப்பீங்க. தெரிஞ்சவங்கலாம் தெரியாத மாரி போயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுங்கி போயிருப்பாங்க. சில வந்து வேலைய மாறக்கூடிய சூழ்நிலைய அனுபவிச்சிருப்பீங்க. மனசுல குழப்பம், உடல் ஆரோக்கியத்துல சிக்கல் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா, இது எல்லாமே அழிவல்ல. கடவுள் நீங்க யாருங்கிறத உங்களுக்கே உணர்த்தக்கூடிய இடமா இருந்துச்சு. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தேவை இல்லாதவங்கள நீக்கி, உங்களுக்கான நல்லவங்க, கெட்டவங்க யாருங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய இடமா இருந்துச்சு. 2025ங்கிறது புதிய யுகத்துடைய வாசலா இருந்துச்சு. சனி கும்பத்துல இருந்து, குரு ரிஷப ராசிக்குள்ள வந்து 3ஆம் பாவம்ங்கிறது துணிவு, முயற்சி, திறமையை வலுப்படுத்தி, மெல்ல மெல்ல கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. தொழில் ரீதியா, பணம் ரீதியா, உறவுகள் ரீதியா, மன அமைதி ரீதியா. குரு உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய காலகட்டமா 2025 டூ 27 இருக்குது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உழைக்காம எதுவுமே, யோசிக்காம எதுவுமே நமக்கு கிடைக்காது. இந்த காலம்ங்கிறது நம்முடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த ஆசீர்வாதம். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வேகமா ஜெயிக்க போறீங்களோ இல்லையோ, ஆனா ஒரு முறை உயர்ந்துட்டா, உங்கள யாராலயும் கீழ தள்ள முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திருச்சு. 2027ல சனி, குருவுடைய இணைப்பு உங்களுக்கு தொழில் நிலையில, பண விஷயத்துல, குடும்பத்துல நிம்மதி தரப்போகுது. நல்ல உயர்வை தரப்போகுது. பொற்காலம்ங்கிறதுக்கு தகுந்தது போல மீனராசி சந்தோஷமா இருக்க போறீங்க.
தொழில் வளர்ச்சி பெறும், பணம் கொட்டும், குடும்பம் நிம்மதி பெறும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. யார் யாரோட சேர்ந்தாலும் சரி, வெற்றி உங்களுக்கு தான். எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்ட போறீங்க. இனி சேமிப்பு பெருகும், முதலீடு வெற்றி தரும். 2026 டூ 28லாம் புதிய வருமான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி, உறவுகள்ல நிம்மதி, தொட்ட காரியங்கள் வெற்றி. அதேபோல உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, குரு, துணிவு, வெற்றி, ஆன்மீக ஆசீர்வாதத்த கொடுக்குறாரு. சனி, சோதனை, பொறுமை, கடைசி நேரத்துல கர்ம சுத்திகரிப்பு. ஏதாவது கெட்டது இருந்தாலும் உங்கள விட்டு விலக்கி வச்சுருவாரு. முடிவா மீன ராசி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தாங்க. வாழ்க்கை வந்து ஆரம்பத்துல கஷ்டம் இருந்தாலும் 2025 டூ 30க்குலாம் மீனராசிகளுடைய வாழ்க்கையில முழுவதுமே சிறப்பா, செழித்து, ஆன்மீக வளத்தோட, பண வளத்தோட, குடும்ப அமைதியோட இருக்க போறீங்க. தோல்விங்கிற வார்த்தைக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம். பொற்காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோட முன்னேறுங்க. உங்களுடைய வாழ்நாள் ஒளியால் நிரம்ப போகுது. பிரகாசமா இருக்க போறீங்க. குறிப்பா மீனராசி ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. தினமும் நெய் அல்லது எண்ணெய் எடுத்த உணவு, சத்தான உணவு பழக்கம். இதோட விவசாயிகள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கணும்னாக்கா, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய தானம் கொடுங்க. புழுதியில நீர் தானம் பண்ணுங்க. சூரிய உதயத்தின் போது மற்றும் சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணுங்க. மண் பூஜை பண்ணுங்க. அதேபோல தொழில்துறையில இருக்கிறவங்க, அரசு வேலை, ஆன்லைன் வியாபாரம், கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவத்துறை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு குரு பகவானுக்கு மஞ்சள் தானம் பண்ணணும். இனி என்னங்க கவல? ஏன் கஷ்டப்பட்டீங்க? இப்ப ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கு? இனி நம்ம நல்லா இருக்க போறோமா? எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல? மீனராசிய பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கை முழுவதும் வெற்றி, செழிப்பு, ஆன்மீக வளம், மன அமைதி எல்லாமே நிச்சயமா வரும். நம்பிக்கையோட இருங்க. முயற்சியோட நடந்துக்கோங்க. உங்களுக்கு பொற்காலம் வந்துருச்சு. இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவே உங்களுடைய பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்குங்கன்ற நம்பிக்கையோட. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.